அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வரேன். வணக்கம் பிரதர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் மங்களகரமாக போடுற மொதல் வீடியோ இதாங்க. நம்ம பெற்றவங்களுக்கு கூட காட்டாமல் பொத்தி வளர்த்த பழைய பொக்கிஷத்தை போஸ்ட் சரியில்லைன்னு போட்டு தள்ளி புதக்குள்ளியில் தள்ளிட்டாங்க அந்த யூடியூப். போட்டுனா மட்டும் விட்டுருவோன்னா ஒன்று கண்ணுன்னு உங்களுக்காக உதச்சிருக்கிற இந்த சேனலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி உலக லெவல் ஃபேமஸ் ஆக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேங்க. சோகங்கள் அனைத்தும் நெஞ்சோடு இருக்கும்னு என்னோட சோக கதையை சொல்லி உங்களை சாடிஸ்டாக்க வரலைங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச பல விஷயத்தை வித்தியாசமாக சொல்லணுங்கிற வினோதமான ஆசையை நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்குங்க இந்த சேனலை. என்ன ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு இந்த சீரீஸோட மொதல் எபிசோடு இதாங்க. இந்த சீரீஸ்க்கு நம்ம வச்சிருக்க சிறப்பான நேம் என்னன்னா, ஆயா போட்ட மார்ஜின், ஐயாவோட ஆர்ஜின். யாருன்னு தெரியுமா, என்ன ஜெயித்திட முடியுமா, நான் கல்லுக்கு பார்வைக்கார என்ன. சரி, சொல்ல வந்தது சீக்கிரமாக சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு வீடியோவை சாத்திடலாமா? பல தடவை நியூஸ் பேப்பரில் பல பேரோட வால்பேப்பரில் வந்திருக்க ஒருத்தர் தாங்க நம்ம கோஜோ. பல பேர் பல தடவை ஒரு மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணுற அளவுக்கு பக்காவான பையன் கேரக்டர் தாங்க நான் இந்த சத்தோர கோஜோ. அப்படி பண்ண பல பேரில் நானும் ஒருத்தனா பார்த்துக்குங்க. இவரோட ஆர்ஜின்னு சொல்லணுன்னா ஒரு அப்பள சைஸில் சொல்லிடலாம். ஜுஜுட்சு கைசனில் அந்த காலத்தில் பெரிய ஃபேமிலியாக இருந்த பக்காவான ஃபேமிலியில் பல வருஷத்துக்கு அப்புறம் 6 வயசோட பிறந்த சின்ன பையன் தாங்க நம்ம கோஜோ. சின்ன வயசுல இவரு கண்ணை வித்தியாசமாக பார்த்த சிலரால் சின்ன வயசுலேயே இவருக்கு சில சில்லறத்தனமான சிந்தனை வந்திருந்தாலும் ஜுஜுட்சு ஸ்கூலில் சேர்ந்த அப்புறம் ஒரு சிறப்பான ஆளாகவே மாறியிருப்பாருன்னு சொல்லலாம். சேர்ந்த ஸ்கூல்லையே சிறப்பாக படித்து ஒரு சென்சையாக ஆகிருப்பார். சென்சைனா டீச்சருங்க ஜப்பானில். இந்த சீரீஸில் சின்னதாக காட்டியிருந்தாலும் நம்ம சத்தோரோவோட ஆர்ஜின் மாங்கால நல்லா இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. பேரோட கேரக்டர் பார்த்தா பிடிக்கும். சில பேரை கேரக்டர் பார்த்தாலே கடுப்பாகும். ஆனால் ரெண்டும் சேர்ந்து குழப்பி அடித்த கலவையாக ஒரு குழப்பமான கேரக்டர் கொண்ட ஆள் தான் கோஜோ. பீப்புள் இவரை பவர்ஃபுல்னு சொல்லியே இவர் மண்டையில் பவர்ஃபுல்னு எரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீரீஸ் ஃபுல்லாக அவர் புகழ்ந்து பேசுகிற கதைகளில் கொட்டி கிடக்கு கதையில். இதுவே இவரை ரொம்ப செல்ஃபிஷாக காட்டியிருந்தாலும் சொல்கிற அளவுக்கு ரொம்ப சக்திசாலி தான் இந்த சத்தோரோ. ஸ்கூல் படிக்கிறப்போ ரைக்குக்கு நடந்த சோகமான சம்பவம் இவரை ஒரு சிறப்பான கேரக்டராக ஆக்கியிருக்கும். இவரோட கேரக்டராக இருக்கு ஒரு அருமையான ஆர்க்கு. ஜுஜுட்சுல சொல்லவே தேவையில்ல. சண்டேன்னு வந்துட்டா எல்லாருமே சூர்யா மாதிரி தான். லெஃப்டில் ரைட்டில் ஒன்று போகும். இங்கே சத்தோரோ ஹேண்ட் டு ஹேண்ட்னா சத்தோரோவத்தோட எவனாலே முடியாது. அதுக்கு காரணமும் சத்தோரோவோட 6 ஐஸ் கொடுத்த லிமிட்லெஸ்ஸுங்கிற ஒரு பவர் தான். சத்தோரோ உடம்ப சுற்றி சிமெண்ட் செவரு மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நிற்கிற இந்த சக்தி அவனை தொடர பொருளை ஸ்லோ பண்ணி சத்தோரோவை சேஃபாக வச்சுக்க உதவி செய்யுது. எக்ஸசைஸ்னால் ஒரு சிறப்பான பார்வை இருந்ததுனால சீரியஸ் செஞ்சவங்களே சில கிலோமீட்டர் வரைக்கும் சைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கர்சிட் டெக்னிக் ப்ளூ. இந்த டெக்னிக்கு சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. ப்ளூ கலர் கர்சிட் பவரை பயன்படுத்தி பல பொருளை ஒரு புள்ளிக்கு இழுத்துட்டு பொருளை பொசுக்கிறது தான் இந்த பவர். இதை பற்றி புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இன்னும் பல நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு போயிடும். அதனால் வேணும்னா சொல்லுங்கள், வேறு வீடியோவில் விளக்காம சொல்கிறேன். கர்சிட் டெக்னிக் ரெட். இது அப்படியே ஆப்போசிட் ப்ளூக்கு. ப்ளூ எல்லாத்தையும் இழுத்தா இது எல்லாத்தையும் தள்ளுறது. ரெண்டுக்கும் ஒரே சக்தின்றதுனால சீரியஸ் கிரியேட்டர் சிந்திச்சு சில வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. அவுட்புட் இது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பொருளோட கிராவிட்டியை மாத்திர கராரான டெக்னிக். ரிவர்சல் ரெட். ப்ளூ ரெட்டுன்னு ரெண்டையும் ஒட்டுக்கா கலந்து கரைச்சி ஊற்றுறது இந்த ரிவர்சல் ரெட்டு. ரெண்டையும் சேர்ந்ததுனாலே என்னவோ 2 மடங்கு பவர் இருக்கும் இதுக்கு. ஹாலோ பவர்ஃபுல் பயன்படுத்தினா வர வழியில் இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு போட்டு போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான பவர் அது. அடுத்து ஜுஜுட்சுல எல்லா கேரக்டருக்கும் எல்லை இல்லாத பவர்னா அது டொமைன் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம்னு சொல்கிற டெக்னிக்கு கோஜோ கொடுத்துருக்கிறது இன்ஃபினிட் வாய்ட். இந்த இன்ஃபினிட் வாய்டில் சிக்கிற விக்டிமை எலி பொறியில் மாட்டின எலி மாதிரி பல வருஷம் யோசிக்கிற எல்லாத்தையும் ஒரு செகண்டில் யோசிப்பான். இதனாலேயே பல நாள் அன்கான்சியஸ் ஆயிடுவான்.
எக்ஸ்ட்ரீம் செய்கையா மூளை வெடிச்சு மூக்கொலியா ஒழுகிற அளவுக்கு பவர்ஃபுல்லான பவர் நம்ம கோஜோவோட டொமைன். பெருசா எந்த வீக்னஸும் இல்லைனாலும் கோஜோக்கு ஜோஜோ தான் வீக்னஸ். பாசத்தால பல தடவை நாக் அவுட் வாங்கி சாகிற நிலைமைக்கு போயிருக்காரு 2 தடவை. ஃபுஜி கிட்ட நெஞ்சிலேயே அடி வாங்கி செத்து போற அளவுக்கு லிமிட்லெஸ் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க கோஜோ. இவரோட லிமிட்லெஸ்னால தான் கோஜோ இதுவரை உயிரோட இருக்காருனாலும் ரிவர்சல் ரெட்டுங்கிற இந்த கர்சிவ் டெக்னிக் இருக்கிறதுனால பல தடவை பொழைச்சி வந்திருப்பாரு எங்க ஆளு. கோஜோ வீக்காஸ்ட் கேரக்டர்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஜுஜுட்சு ஹைஸ்கூல் இந்த ஜுஜுட்சு மொத்த சொசைட்டிலேயே நம்ம கோஜோ தான் இருக்கிறதுலேயே சிறப்பான ஆள் அப்படின்னு சீரிஸ் கிரியேட்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால எந்த வீக்னஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோ, ஆனா இந்த வீடியோலயே ஒருத்தர் சாவை பத்தி சொன்னேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நாம உங்களுக்கு அப்படி கோஜோவோட சாவு கண்டிப்பா தெரியணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. முடிஞ்ச அளவு செகண்ட் வீடியோ ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டு விடுறேன், பார்த்து தட்டி விடுங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. என்னால் இதுக்கு மேலே முடியலங்க. என்னோட பழைய சேனல் போனதே நான் வருத்தத்தில் இருக்கிறப்போ இந்த புது சேனல் நான் கிரியேட் பண்ணி என்னால் இந்த அளவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும்னா என் வாய்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு என்னோடய வாய்ஸ் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு. அழுது என்னோடய வாய்ஸ் எல்லாமே தொண்டை கட்டி ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு தான் இந்த சேனல் நம்ம கண்டினியூ பண்ணலாமா என்னங்கிறதே தெரியும். இந்த கண்டென்ட் போகணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லை வேறு கண்டென்ட் வேணும்னா பரவாயில்ல சொல்லுங்கள், அதையும் நான் போடுறேங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். அதாவது உங்களால் நான், உங்களுக்காகவே நான். எனக்கு எல்லாமே நீங்கள்தான். உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு.